ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, திருச்சியிலேருந்து முதல் கண்டஸ்டன்ட் நீங்கள். பெருமையாக இருக்குது சார். திருச்சி பேரை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க. ஆமாம் சார். என்ன செய்ய சொல்லலாம் சார்? நாங்கள் கான்செப்ட் கொடுக்கட்டுமா, இல்லாட்டி நீங்களே வச்சுருக்கீங்களா? ஏதாவது நீங்களே கொடுத்துருங்க சார். ஆக்சுவலாக ஃபார் சேஞ்ச் நாம் இந்த முட்டாய் ஜாடியிலேருந்து எடுக்காமல் ஆடியன்ஸ் கிட்டேருந்து எடுத்துருவோமா? ஏன்னா இன்னைக்கு எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. ஆமாம். உங்களுக்கு ஸ்கூல் பசங்க ஜோக்ஸ் தெரியுமா? தெரியும் சார். ஓகே முத்துகிருஷ்ணன், ஸ்கூல் ஜோக் சொல்லி அசத்துங்க. ஸ்கூலில் நடக்கிற மாதிரி நகைச்சுவை வேற எங்கேயும் நடக்காது. தமிழ் வாத்தியார் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, உனக்கு பாரதியார் பாட்டு பிடிக்குமா இல்லை பாரதிதாசன் பாட்டு பிடிக்குமா அப்படின்னாரு. அட போங்க சார், எனக்கு டிவியில் போகிற நமிதா பாட்டு தான் பிடிக்கும் அப்படின்னா. ஏய் யாரா அந்த நமிதா அப்படின்னாரு. என்ன சார் நமிதா போய் யாருன்னு கேட்டுப்பிட்டியா? டிவியில் நீங்கள் பார்த்தது இல்லையா? அர்ஜுனா அர்ஜுனா அம்பு வீடு அர்ஜுனா, இந்த பாட்டை விட பாருங்க சார், அப்புறம் நீங்களே அம்பு விடுவீங்க அப்படின்னா. தம்பி அப்படிலாம் பேசப்படாது, பாரதியார் பாட்டையும் பாரதிதாசன் பாட்டையும் படித்தாலே மயக்க வரும் அப்படின்னாரு. அட போங்க சார், டிவியில் நமிதா பாட்டை பார்த்தாலே மயக்க வரல அப்படின்னா. இல்லை கணக்கு வாத்தியார் எடுத்துக்காட்டோட மாடத்துறாரு. சும்மா இருக்க அதான் சொல்லுவாங்க, வீதியில் ஒரு வீட்டுக்கு விட்டாதே அவர் பாட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, அதை ஒரு சொல்லி விட்டாரு. நம்ம மணி இருக்கானே, மணி கிளாஸ் பில்லை காட்டி மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி பஸ் ஸ்டாண்டில் இருக்க மணிக்குண்டா 10 மணி நேரத்தில் தொடுறான். அதே மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினா பஸ் ஸ்டாண்டில் இருக்க மணிக்குண்டா எத்தனை மணி நேரத்தில் தொடுவேன் அப்படின்னாரு. எனக்கு ஓரளவும் புரியல, ஏதோ மணிங்கிறியா மணிச்சா 1 மணியும் புரியலடா அப்படின்ட்டு. அவன் தான் ஓட ஏற்கனவே ஓட்டியான்ல, அப்புறம் அவனை திரும்ப ஓட விட தேவையில்லாத வேலையா அப்படின்னா. இப்படிதான் சொன்னார், என் பையன் +2 பப்ளிக்லேயும் நல்ல மார்க்கு, என்ட்ரன்ஸ்லேயும் நல்ல மார்க்கு, டாக்டருக்கு படிக்கிறதா இன்ஜினியரிங் படிக்கிறதா தான் ரொம்ப குழம்பிட்டேன் அப்படின்னாரு. அடாடே அப்புறம் எங்கே சேர்த்துருக்கிய? அப்புறம் என்ன இப்போ கீழ்பாக்கத்துலேயும் சேர்த்துருக்கேன் அப்படின்னாரு. இன்னொருத்தர் சொன்னார், என் பொண்ணை நான் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், என் பொண்ணாட்டி லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றா அப்படின்னாரு. சரிங்க சார், உங்கள் பொண்ணு என்ன ஆசைப்படுது? அவள் டாக்டர் இன் லான்னு ஆசைப்பட்றா அப்படின்னாரு. இன்னொருத்தர் கேட்டார், நம்ம மாத நாட்களில் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்கள் ஏன் வருகின்றன அப்படின்னாரு. காலண்டரில் போட்டிருக்காங்க வரியா, இதெல்லாம் எங்களை கேட்ட அறுக்குற அப்படின்னா. இன்னொருத்தர் சொன்னார், சார் தமிழ் பேப்பரில் வெறும் 30 மார்க்னு போட்டுக்கிறிய, இது செய்யலுக்கா இல்லை உரை நடக்கா அப்படின்னாரு. செய்யலுக்கு இல்லை உரை நடக்கிறது இல்லை, நீ எழுதியிருக்க 1.5 பேப்பருக்கு போட்ட மார்க்கடா அப்படின்னாரு. சோசியல் சயின்ஸ் வாத்தியார் பாடம் நடத்தியிருந்தார், இந்தியா சுதந்திரம் அடைந்து 60 ஆண்டுகள் முடிஞ்சு விட்டது அப்படின்னாரு. நான் கேட்டேன், சுதந்திரம்னா என்ன சார் அப்படின்னா. படமாடையா சுதந்திரம்னா என்னன்னு தெரியாமல் இந்த சுதந்திர நாட்டை இவ்வளவு நாளாக இருந்தியா? சுதந்திரம் என்பது யார் சொல்லுக்கும் கட்டுப்படாமலும் யாருக்கும் அடிபணியாமலும் நாம் இருப்பதுதான் சுதந்திரம் அப்படின்னாரு. இவன் டக்குன்னு புக்க தூக்கிட்டு வெளில போயிட்டான். அவர் கூப்பிட்டு கேட்டார், என்னடா அப்படின்னாரு. அதே இந்தியா சுதந்திர நாடாச்சுல, அப்புறம் ஓன் சொல்லுக்கு நான் கட்டுப்படணும் அப்படின்னா. இன்னொருத்தர் சொன்னார், சிலப்பதிகார ஆசிரியர்கள் ஏன் தெரியுமா ஞாயிறு போற்றுதும் என்று கூறினார் அப்படின்னாரு. சொன்னியா, அட விடியா அன்னைக்கு தான் ஒரு நாள் லீவ் விட்டுருக்காங்க, அதனால சொல்லியிருக்காரு. வாரத்தில் 7 நாள் விட்டுனா 7 நாள் சொல்லிட்டு போயிருப்பார்ல அப்படின்னா. இப்படிதான் அவர் பையனை பார்த்து அவர் அப்பா கேட்டார், ஏண்டா கிளாஸில் கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கியே, வாத்தியார் பேசுறது எப்படா அவன் காதில் விழுதும் அப்படின்னாரு. சும்மா இருப்பா, முன்னாடி பெஞ்சில் உட்காந்து நான் பேசுறதுலாம் அவர் காதில் விழுந்துடும் அப்படின்னா. இப்படிதான் கிளாஸில் ஒரு வேலை போட்டு வாத்தியார் அடியன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தார். பக்கத்து கிளாஸ் வாத்தியார் விழவே முடியாந்தார். ஏன் சார் அவனை போட்டு தேடி அடிக்கிறீங்க அப்படின்னாரு. அதான் என்ன சார் அட்டனன்ஸ் எடுத்தால் எல்லாம் ப்ரெசன்ட் சாருங்கிறாங்க, இவன் பேரை கேட்டாலும் சும்மா அதிருது இல்லை அப்படிங்கிறியா. இப்படிதான் நான் என் ஃப்ரெண்டு நான் படிக்கிறப்ப சைக்கிளில் போய்கிட்டு இருந்தால் முன்னாடி ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன். போனேன் வேகமாக போய் முன்னாடி போனேன், சயின்ஸ் ஆச்சாரி மேலே கொண்டு விட்டான். அவர் திரும்பிக்கிட்டு, ஏண்டா மடையா கண்ணன் நான் புடன்லையா வச்சிருக்கேன், மேலே நான் சைக்கிளை விடுறேன் அப்படின்னு கேட்டார். இவன் சொன்னேன், இல்லை சார் பிரேக் பிடிக்கல சார். அவர் பிடிச்சி பார்த்துட்டு, இந்தாத்தையும் பிரேக் பிடிக்குது, நான் பிடிக்கல சார் பிரேக் அப்படின்னா. என்றைக்குமே நம்மளை எடுத்துக்காட்ட வச்சு போட்டு பைலட் சொல்லவே கூடாது, நம்மளை மாட்டிவிட்டு போயிருவான். நான் மனைவியுடன் சினிமாவுக்கு சென்றேன், இதை கேள்வி வாக்கியமாக மாற்ற அப்படின்னாரு. அவன் என்ன கேட்டான், யார் மனைவியுடன் சினிமாவுக்கு சென்றீர்கள் அப்படின்னா. நம் வாழ்க்கையின் முதல் பக்கம் கருவறை, வாழ்க்கையின் கடைசி பக்கம் கல்லறை, இதற்கு இடைப்பட்ட பக்கங்களை கண்ணீரால் கசக்காமல் புன்னகை என்ற கவிதையால் நிரப்ப வேண்டும். அதற்கு அடிகொழுவதான் இந்த அசத்தப்போவது யார் நிகழ்ச்சி என்று கூறி நன்றி வணக்கம். ரொம்ப அருமையாக அந்த பள்ளி காலங்களுடைய ஜோக்கெல்லாம் சொன்னீங்க. எனக்கு ஒரு ஜோக், அந்த பள்ளிக்கூடத்துலேயே காதலெலாம் நடக்கும். காதலன் வந்து காதலிக்கிட்ட கேட்டிருக்கான், இன்னைக்கு பீச்சுக்கு வரியா போகலான்னு. அதுக்கு அவள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இன்னைக்கு வர முடியாது என்னால். ஏன்னு கேட்டால் எங்கள் வீட்லேயே சுண்டல் ஆக்கிட்டாங்க. இது ஒரு சுண்டல் காதல். இவர் முத்துகிருஷ்ணனோட இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பிரமாதமாக பண்ணார். அந்த எண்டில் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம் சார், பிறப்பது வந்து கருவறை, இறப்பது வந்து கல்லறை. இதுக்கு நடுவில் வந்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்கணும் அப்படி என்னோட கான்செப்டே அதுதான்.
அதை சொல்லி என்னை சந்தோஷப்படுத்த. நன்றி முத்துகிருஷ்ணன். தேங்க்யூ சார்.